திமுகவின் அலங்கோல ஆட்சியை அகற்றுவதற்காக சட்டமன்ற தேர்தல் எப்போது வரும் என மக்கள் காத்திருப்பதாக நயினார் நாகேந்திரன் கடிந்துரைத்துள்ளார். நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மதுபோதையால் 17 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும், வள்ளியூர் அருகே தனியாக வீட்டிலிருந்த 71 வயது மூதாட்டி ஒருவர் நகைக்காக அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் வெளியாகியுள்ள செய்திகள் நெஞ்சை பதற வைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். திமுக ஆட்சியில் குழந்தைகள் முதல் முதியோர் வரை எவருக்கும் பாதுகாப்பில்லை என்பதை இவ்விரு செய்திகளும் நமக்கு மீண்டும் ஒருமுறை உணர்த்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள நயினார் நாகேந்திரன், ஆட்சிக்கு வந்தது முதல் தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பையும் மக்களின் நல்வாழ்வையும் உறுதி செய்ய முடியாதது மட்டுமின்றி வரலாறு காணாத அவப்பெயரை தமிழகத்துக்கு தேடித்தந்ததுதான் ஆளும் திமுக அரசின் 4 ஆண்டு கால சாதனை என குற்றம் சாட்டியுள்ளார். ஆளத் தெரியாதவர்கள் கைகளில் சிக்கியுள்ள நமது தமிழகத்தில் நாளுக்கு நாள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மிகுந்து வருவதாகவும், இந்த அழகில் அடுத்த தேர்தலிலும் மக்கள் நம்மை ஆற்றுக்கட்டலில் அமர்த்தி அழகு பார்ப்பார்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பகல் கனவு கண்டு வருவதாக இடித்துரைத்துள்ள நயினார் நாகேந்திரன், திமுக ஆட்சியில் நம்மை நாம் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிற கட்டாயத்தில் வாழும் தமிழ்நாட்டு மக்கள் அடுத்த சட்டமன்ற தேர்தல் எப்போது வரும், இந்த அலங்கோல ஆட்சியை அரியணையிலிருந்து எப்போது அகற்றலாம் என காத்திருப்பதாக கடிந்துரைத்துள்ளார்.